ஹலோ மக்களே, எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு டிஃப்ரெண்ட்டான பார்க்கை பற்றி தான். அண்ட் இந்த பார்க் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்க ஜெஃபர்சன் டவுனில் தான் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூஎஸை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நான் ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதையும் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்குமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. யூஎஸ்ல நெப்ராஸ்கா அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா யூஎஸோட சென்டர்ல இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஸ்டேட்ல மொனோவி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தோட பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கிராமத்தோட பாப்புலேஷன் ஒரே ஒரு நபர் தான். 2004ல இருந்து இப்போ வரைக்கும் இந்த கிராமத்தோட பாப்புலேஷன் ஒருத்தராக தான் இருந்துட்டு வராங்க. சொல்ல போனோம்னா இந்த கிராமத்தோட மேக்ஸிமம் பாப்புலேஷனே பார்த்தீங்கன்னா 150 தான் இருந்திருக்கு. 2000ல பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் கல்யாணம் ஆன ஒரே ஒரு கப்புள் மட்டும்தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. மற்ற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாப் விஷயமா வேற வேற இடங்களுக்கு போயாச்சு. 2004ல பார்த்தீங்கன்னா அங்கே வாழ்ந்துட்டு வந்த அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லையும் அந்த ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஊர்ல தனி நபராகவே வாழ்ந்துட்டு வராங்க எல்சி ஐலர். என்னதான் அவங்க அந்த ஊர்ல தனியா வாழ்ந்துட்டு வந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் ஞாபகமா அவங்க ரூடிஸ் லைப்ரரி அப்படின்னு ஒரு லைப்ரரியும் நடத்திட்டு வராங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் கம் பாருமே அவங்க நடத்திட்டு வராங்க. அந்த வழியா போகக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே நினச்சிருக்காங்க. ஸோ அங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு எல்சி ஐலரை மீட் பண்ணிட்டு தான் போகிறாங்க. இதெல்லாம் மட்டும் கிடையாதுங்க, அந்த ஊரோட மேயரே எல்சி ஐலர் தான். யாருமே இல்லாமல் தனி ஒரு நபராக இப்படி ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி தனியாக வாழக்கூடிய சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவோட மெயின் கண்டென்ட்டுக்கு வந்தாச்சு. இது தாங்க வெட்டரன்ஸ் மெமோரியல் பார்க். இந்த பார்க் பார்த்தீங்கன்னா இறந்து போன சோல்ஜர்ஸோட நினைவாக இதை கட்டியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஆர்மி, மெரைன் கார்ப்ஸ், நேவி, ஏர்ஃபோர்ஸ், கோஸ்ட் கார்டு அப்படின்னு இதில் எல்லாத்துலேயும் இறந்து போன சோல்ஜர்ஸ்க்கு மரியாதை செலுத்துகிற விதமாக இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் விளையாடுறதுக்கு ப்ளே ஏரியா இருக்குது. அது கூடவே பிக்னிக் ஏரியாஸுமே இருக்குது. இந்த வீடியோவில் நான் சில்ட்ரன் ப்ளே ஏரியா மட்டும் காமிக்கல. அன்றைக்கி அங்கே ஒரு கெட் டுகெதர் நடந்துட்டு இருந்ததுனால அந்த இடத்துல வீடியோ எடுக்க முடியல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரீடம் வால்னு சொல்கிறாங்க. இந்த வால் பேனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸில் செஞ்சுருக்காங்க. இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோன்லேயே ஒரு சின்ன கார்விங் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பர்சன் நின்று சல்யூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. வெறும் 4 பீஸ் ஆஃப் இந்த ஸ்டோன்லேயே ஒரு சோல்ஜரோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் வாக் பண்ணி போனோம் அப்படின்னா சைட்லேயே ஒரு பெரிய MA60 டேங்க் வச்சுருக்காங்க. நான் அந்த சைட் நடக்கும்போது தாங்க இதை கவனிச்சேன். அந்த ஃபுட்பாத் ஃபுல்லாகவே ஏதோ எழுதின மாதிரி இருந்துச்சு. சரி என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா அது எல்லாமே சோல்ஜர்ஸோட பேரெல்லாம் எழுதி அந்த பிரிக்ஸை பதிச்சு வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே கொஞ்சம் நடந்து வந்தோம் அப்படின்னா ட்ரையான் மான்யூமெண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ட்ரையான் மான்யூமெண்ட் அப்படிங்கிறதுக்கு வியட்நாம் லாங்குவேஜில் டீப் கிராட்டிடியூட்னு மீனிங். இந்த மான்யூமெண்ட் பார்த்தீங்கன்னா வியட்நாம் போரில் இறந்த US சோல்ஜர்ஸ்க்காகவும் வியட்நாம் சோல்ஜர்ஸ்க்காகவும் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி நிறைய படித்தவங்களுக்கு கண்டிப்பாக வியட்நாம் வார் எப்போ நடந்தது, ஏன் நடந்தது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம இதில் பெருசாக ஹிஸ்ட்ரி கிளாஸில் எதுவும் எடுக்க போகிறதில்ல. எப்போ நடந்ததுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இந்த வியட்நாம் வார் பார்த்தீங்கன்னா 1955ல் ஸ்டார்ட் ஆகி 1975 வரைக்கும் நடந்திருக்கு. அண்ட் US வியட்நாம் வாருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உள்ளே போயிருக்காங்க 1965ல். அந்த டைம் பீரியட்லேருந்து 1973 வரைக்கும் யூஎஸ் வியட்நாமுக்கு சப்போர்ட்டாக அங்கே இருந்திருக்காங்க.
அண்ட் அந்த வாரில் இறந்த யூஎஸோட சோல்ஜர்ஸ்க்காக தான் இந்த நினைவிடம் கட்டியிருக்காங்க. இந்த வியட்நாம் வாரில் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வியட்நாம் சோல்ஜர்ஸ் இறந்துருக்காங்க. அண்ட் யூஎஸ் சோல்ஜர்ஸ் வந்து ஒரு 60,000 பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க. வியட்நாம் வாரில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மட்டும் கிடையாது, அண்ட் நிறைய கண்ட்ரிஸ் வந்து வியட்நாமுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன கண்ட்ரிஸ் அப்படிங்கிறத இதில் காமிச்சிருக்காங்க. இந்த 8 பில்லர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த 8 கண்ட்ரியும் எப்படி ஒன்றா நின்று ஃபைட் பண்ணாங்க அப்படிங்கிறத ரிசம்பிள் பண்ணணும் அப்படின்றதுக்காக பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் டவுன்ல இறங்கி நடந்து போனோம் அப்படின்னா ஒரு சூப்பரான சீனரி இருக்கு. எனக்கு அந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்குமே பிடிக்கும். இதுதாங்க நான் சொன்ன அந்த சூப்பரான பிளேஸ். இந்த இடத்தோட பேரு செனவத் ரன் ஸ்ட்ரீம். இது ஒரு சின்னதான ஓடை பகுதி தான். அதை சுத்தி எவ்வளோ அழகான விஷயங்கள் இருக்கு பாருங்க. இந்த வியூ பாயிண்ட்டுக்கு நடந்து வர்றதுக்கே இந்த ஃபுட்பாத் போட்டிருக்காங்கங்க. பார்க்கவே அது அவ்வளோ அழகா இருக்கு. அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இந்த பேரல் டைப்ல இருக்கக்கூடிய பிரிட்ஜ். இந்த மாதிரி பிரிட்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்துல தான் கட்டியிருப்பாங்க. அப்படியே சுத்தி பார்த்துட்டே இருக்கும் போது அந்த கம்பியில எல்லாம் பார்த்தா லாக் மாதிரி ஏதோ தொங்க விட்டுருந்தாங்க. இந்த மாதிரி லாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று லவர்ஸ் வந்து அவங்க நேம் எல்லாம் எழுதி லாக் இந்த மாதிரி போட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி போட்டு வைக்கும் போது அவங்க பிரிய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. அதே போல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஞாபகார்த்தமாகவும் இந்த மாதிரி லாக்ஸ் வந்து போட்டு வைப்பாங்க. நம்ம ஊர்ல எப்படி இந்த கோவில் செவருன்னு இல்லை, இப்பெல்லாம் எந்த செவர் கிடைச்சாலும் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து லாக்ஸ் மாதிரி பண்ணி போடுறதுலாம் பழக்கம் இருக்கு நிறைய பேருக்கு. இந்த பிரிட்ஜோட டைப் பாருங்க, இது டபுள் பேரல் ஸ்டோன் ஆர்ச் பிரிட்ஜ். இது வந்து 20th செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க. இதே மாதிரியான ஒரு பிரிட்ஜ் எங்க வீட்டு பக்கத்துலயுமே இருந்ததுங்க. காஞ்சிபுரத்துல வேகவதி நதி அப்படின்னு ஒரு ரிவர் போயிட்டு இருந்ததுங்க. ஸோ இப்போ அது ரிவரா இல்லை, பட் அந்த டைம் பீரியட்ல, நான் சொல்றது பிரிட்டிஷ் டைம் பீரியட்ல அந்த ரிவர் மேல எல்லாமே இந்த மாதிரி பிரிட்ஜஸ் தான் கட்டியிருந்தாங்க. அண்ட் அதுல ஒன்று எங்க வீட்டு பக்கத்துலயுமே இருந்தது. அடுத்ததா ஒரு பர்ஃபெக்டான சீனரி அப்படின்னா அதை இதை தாங்க சொல்லணும். அவ்வளோ அழகா இருந்துச்சு அந்த சன்செட் டைம் பீரியட்ல. ஒரு ஈவினிங் டைம் பீரியட்ல இந்த மாதிரியான ஒரு ரிவர் வாக் போறதுக்கு யாருக்கு தாங்க பிடிக்காது. எனக்கு இந்த இடத்த விட்டு நகரவே மனசு இல்லை, பட் இருந்தாலும் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன். இந்த பார்க்குக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஃபேமிலியோட வராங்க. அண்ட் இங்கே நிறைய பார்ட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க. கெட் டுகெதராக இருக்கட்டும், பர்த்டே பார்ட்டிஸ், அது எல்லாமே கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பிக்னிக் ஸ்பாட்ஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க. அது கீழே நிறைய டேபிள்ஸ் இருக்கு. அண்ட் அது கூடவே கிரில்லிங் ஸ்டேஷன்ஸுமே வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அங்கே ஒரு கெட் டுகெதர் போனதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் எப்பயாவது நான் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை வேற ஒரு ஷார்ட்ஸாவோ இல்லை வீடியோவிலையோ காமிக்கிறேன். இந்த இடத்தோட அழகை அப்படியே ரசிச்சுட்டே நடந்து போயிட்டே இருந்தேங்க. ஆனால் கீழே பார்க்குறதுக்கு மறந்துட்டேன். ஆனால் என்னமோ என் உள்மனசு சொல்லிச்சு கொஞ்சம் கீழே பாருன்னு. பார்த்தா இவ்வளோ பெரிய வண்டு. இந்த வண்டை பார்த்துட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு சலசலசலன்னு ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா 2 அணில் மரத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு.
இந்த இடம் எவ்வளோ அமைதியாக இருந்திருந்தா அந்த 2 அணில் ஓடுற சத்தமே அவ்வளோ கேட்டிருக்கும் பாருங்க. இந்த மாதிரியான ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வச்சுருந்தாங்க. அந்த 2 ஸ்பாட்ல இருந்துமே நம்ம உட்காந்து பார்க்குறதுக்கு அந்த வியூ அவ்வளோ அழகாக இருக்கும். நான் திரும்பியும் மேலே ஏறி நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம ஊரில் விஜிபியிலலாம் சிலை வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு சிலை இருக்குது. அது யாருன்னு பாருங்களேன். என்ன மக்களே, கெஸ் பண்ண முடியலையா? அது என்னுடைய ஹஸ்பண்ட் தான். அவ்வளோதாங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. யாருமே இல்லாட்டியும் நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்க எல்சி ஐலர் ஆகட்டும், அண்ட் உங்கள் எல்லாருக்காகவும் எங்கள் உயிரையும் கொடுப்போம் அப்படின்னு வாழ்ந்து காட்டிய சோல்ஜர்ஸை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது 2 விஷயமுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் பிறை.